வணக்கம், வாழ்க வளத்துடன். என்னோட பேர் ராஜபூபதி, நிறுவனம் மற்றும் பயிற்றுவர் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி. இந்த காணொலியில ரேடியன் மாணவர், எனது மாணவர் இப்ராஹிம் ஃபயாஸ் அவர்கள் சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டரா ஜாயின் பண்ணி 2020 5 வருடங்களுக்கு முன்னரே பாத்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாங்க. 50 வயசுல பாத்தீங்கன்னா போட்டித் தேர்வு எழுதி வேலைக்கு சேர்ந்தாங்க. சோ அவங்களோட மோட்டிவேஷனல் வீடியோ நீங்க பார்க்க போறீங்க. சோ ரிட்டையர் ஆன பின்னாடியும் கடந்த 5 வருடங்களாக ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். இவர் என்னுடைய சிறந்த மாணவர்களில் ஒருவர். 2012 அவர் வேலைக்கு சேர்ந்தார். சோ இதான் டிஎன்பிஎஸ்சி அவர் கொடுத்த ஆர்டர் காப்பி. அப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் இருந்தது, ஓரல் டெஸ்ட்னு சொல்லக்கூடிய இன்டர்வியூ இருந்தது. இது குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்ல அவர் செலக்ட் ஆனாங்க. சோ 17/2/2012. சோ அவர் அப்போ ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்து கொண்டிருந்தார். அதனால வீக்கெண்ட் வகுப்புகளுக்கு வருவார். அதாவது சிந்தாதிரிப்பேட்டையில இருந்து வருவார். சனிக்கிழமை கூட அவருக்கு வேலை இருக்கும். சனிக்கிழமை வேலையை முடிச்சுட்டு சில சமயம் ரொம்ப லேட்டா வருவாங்க. சோ நான் அவரோட நிறைய நாள் பாத்தீங்கன்னா 9 மணி 10 மணி வரைக்கும் நான் பேசிட்டு இருந்திருக்கேன். சண்டே வருவாரு, டெஸ்ட் எழுதுவாங்க, அப்புறம் கணக்கு, கரண்ட் அஃபேர்ஸ், இந்த மாதிரி எதெல்லாம் முக்கியமானது இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க நோட்ஸ் எடுத்து அது என்கிட்ட கேட்பாங்க. கணக்குல எல்லாம் சார் இந்த மாதிரி சால்வ் பண்ணலாமா, இது எந்த மெத்தட்ல சால்வ் பண்ணலாமே. சோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு எப்பவுமே அந்த மாதிரி கியூரியாசிட்டி இருக்கிறவங்க தான் நிறைய லேர்ன் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன பையன் மாதிரி பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கத்துக்கொண்டு இருந்தார் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸையும். அது மாதிரி ஒரு தேர்வு எழுதுனா அந்த தேர்வுல என்னென்ன மிஸ்டேக்ஸ் வந்தது, அந்த கொஸ்டின்ஸ்ல என்னென்னலாம் எதெல்லாம் ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணாரோ அப்படின்னு சொல்லிட்டு சோ அதெல்லாம் உட்காந்து அனலைஸ் பண்ணிட்டு இருப்போம் நாங்க. சோ ஒரு வாரம் கூட தவற மாட்டாரு. எல்லா வாரமும் தொடர்ச்சியாக வந்துருவார். சோ வேலை கிடைச்சது 2012, எக்ஸாம்ஸ் எழுதுனது 2010 ஜாயின் பண்ணாங்க. இந்த 2010 ஜாயின் பண்ணும்போது அப்பதான் பாத்தீங்கன்னா இந்திய ரூபாய், அந்த ருபி சிம்பிள் டிசைன் பண்றதுக்குரிய கான்டெஸ்ட் அப்ப நடந்த சமயம். நமக்கு தெரியும் அது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த உதயகுமார் அவர்கள் தான் அதை டிசைன் பண்ணியிருந்தாங்க. சோ இவர் ஒவ்வொரு தடவையும் அதை டிசைன் பண்ணி ஒவ்வொரு வாரமே கொண்டாந்து என்கிட்ட காட்டுவார். நாங்க அதை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அவரு கிட்டத்தட்ட இவர் எப்படி டிசைன் பண்ணாரோ அதுல இருந்து கொஞ்சம் சின்ன மாற்றங்கள் சொல்ல போனா, நான் அப்ப கூட பேசிட்டு இருக்கும்போது கூட அப்ப கூட வந்த பின்னாடி ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஒரே ஒரு கோடு தான் வித்தியாசமா இருந்தது ரெண்டு பேத்துக்குள்ள. அது மாதிரி குறுக்கெழுத்து போட்டி, இந்த மாதிரி இதுல எல்லாமே நிறைய இதெல்லாம் இந்த படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களோ அதெல்லாம் இருக்கு. அதுல எல்லாமே ரொம்ப ஆர்வமாக பங்கெடுப்பார். அப்பவே இதெல்லாம் கிட்டத்தட்ட அவர் 49-50 வயசுல பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஞாபகம் இருக்கு. அந்த சிம்பிள் பாத்தீங்கன்னா ஜூலை 15, 2010 இந்திய அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இவர் பண்ணதும் அது கிட்டத்தட்ட நான் சொல்றேன் ஒரே ஒரு கோடு தான் வித்தியாசம். ரிட்டையர் ஆன பின்னாடியும் நிறைய ஆக்டிவா நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணாரு. வரைக்கும் மராத்தான் ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு உலக சாதனைக்காக தொடர்ந்து படித்தார் திருநெல்வேலி புத்தக கண்காட்சியில. இது அவரை பற்றி வந்த செய்திதான். 62 மணி நேரம் வாசித்த அரசு அலுவலர், முதுநிலை வருவாய் அலுவலர் முகமது ஃபயாஸ் என்பவர். இளைஞர்களுடன் இளைஞர்களுக்கு போட்டியாக படித்தார். அவர் கூட சொன்னார், நிறைய இளைஞர்கள் போயிட்டாங்க, நான் சார் தொடர்ச்சியாக உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. நேர்மையாக திறமையாக பணிபுரிந்தார். அதற்காக நிறைய அப்ரிசியேஷன், நற்சான்றிதழ் மாவட்ட ஆட்சியர்கிட்ட வாங்கியிருக்கிறார். மராத்தான் ஓட்டப்பந்தயம் ஓடியுள்ளார். இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய மோட்டிவேஷன் வீடியோஸ், அதுக்கப்புறம் நிறைய புது அறிவு விஷயங்கள் அவர் இன்னைக்கு நான் படிக்கிறேன் அப்படின்னு எனக்கு எழுதி அனுப்பிச்சுட்டு இருப்பேன். ஈவன் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, 58 வயசுல ரிட்டையர் ஆயிட்டாரு. 2020 ரிட்டையர் ஆயிட்டாரு. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதற்கு அப்புறம் தான் கவர்மெண்ட் அது 58, 60 ஆக்குறாங்க. அந்த சமயத்துல கூட 59 ஏஜ்ல ரிட்டையர் ஆன பின்னாடி ஒரு நோட்டிபிகேஷன் வருது, இதை நான் எழுதலாமா அப்படின்னு கேட்டாரு. பாத்து இன்னைக்கு வரைக்கும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லா நாலேஜும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு கணக்கு, அந்த கணக்கை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிற அந்த ஆர்வம் அவருக்கு இருக்கு. சோ கணக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. கணக்கை மட்டுமே வச்சுதான் ரொம்ப முக்கியமா நான் வேலை வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவார். கணக்கு, லாங்குவேஜ், இது ரெண்டுலயும் ரொம்ப எக்ஸ்பர்ட்டா நல்லா படிப்பாங்க. அலுவலகத்துல வேலை பார்த்தாங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா, நான் வேலை பார்த்துட்டு எப்படி சார் படிக்கிறது அப்படிங்கிறத நீங்க கேளுங்க. இவர் ஒரு ரோல் மாடலா எடுத்துக்கங்க. அவரோட மோட்டிவேஷனலா இருக்கும் உங்களுக்கு. வேலை பார்த்துட்டு தான் படிச்சாரு. அவர் கிடைக்கிற நேரத்துல படிச்சு இன்ட்ரெஸ்டோட. ஒரு எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னா ஏதோ கடமைக்காக படிக்க கூடாது. அதுல ஆர்வமா படிக்கணும். தேர்வு எழுதுறீங்களா, அதுல நான் டாப்பரா வரணும், அந்த தேர்வுல டாப் ரேங்க் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு படிங்க. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய சர்டிபிகேட் எனக்கு அவ்வப்போது அனுப்பி கொண்டிருப்பார். இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிரவும். நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்கு, இதை பாருங்க. அதற்கப்புறம் எங்களுடைய கோர்சஸ் யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, அதற்கப்புறம் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அது மாதிரி எஸ்எஸ்சிக்கு கொஞ்சம் நிறைய முக்கியத்துவம் கொடுக்கணும். எஸ்எஸ்சில நிறைய நம்ம எல்லாமே இந்த டிஎன்பிஎஸ்சி எதை எழுதிட்டு இருக்கீங்க, எஸ்எஸ்சில இருக்கக்கூடிய நிறைய ஜாப்ஸ்க்கு அதுக்கு தமிழ்நாடு மக்கள்
தேர்வுகள் போகணும், பேங்க் எக்ஸாமினேஷன்ஸ், இந்த மாதிரி உங்களுடைய யுஎஸ்ஆர்பி இந்த மாதிரி போட்டித் தேர்வுகள், நேரடி வகுப்புகள், ஆன்லைன் வகுப்புகள், மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் பேட்ச் விவரங்கள் வேணும்னா இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு சில இலவச ரெக்கார்டட் வீடியோஸ் அண்ட் பிடிஎஃப் அண்ட் ஆடியோ நோட்ஸ் வந்து நம்ம ஸ்பெஷல் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய ஆடியோ நோட்ஸ் உங்களுக்கு அனுப்பும். அது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே அதுல இருந்து நிறைய கேள்விகள் வந்து நமக்கு வந்து தேர்வுல கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு ப்ரூஃபே இருக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு வந்து பணம் கட்டி படிக்க முடியாது சார், ரொம்ப காட்டுக்கு ஃபீஸ் எல்லாம் அதிகமா இருக்கு அப்படிங்கிறவங்க எல்லாம் நீங்க ஏழை தேர்வுகள், குறிப்பாக வந்து மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற கைம்பெண்கள், பழங்குடியினர், இவர்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு பணம் இல்லைங்கிறது ஒரு தடையா இருக்கக்கூடாது. நீங்க அது எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்க வந்து வகுப்புல சேரலாம். முயற்சி எடுத்து எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. அந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. பணம் தடையா இருக்காது. கண்டிப்பாக நீங்க வந்து அதற்கு தடையா இல்லாம நீங்க படிப்பதற்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் நாங்க ஆன்லைன் வகுப்புகள்லாம் நாங்க 2010 இருந்து எடுத்து வந்து வைக்கிறோம். நிறைய மக்களுக்கு ஆன்லைன் வகுப்புகள் 2020 இருந்து தான் தெரியும். சோ இப்ப நீங்க அவரின் காணொலியை காணலாம். வணக்கம் ஐயா, வாய்ப்புக்கு நன்றி. நம்ம மத்தியில இப்ப நம்மளுக்கு நேர்காணல் கொடுக்க இருக்கிறவங்க முக்கியமான ஒரு ஆளுமை. எப்படின்னா இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதக்கூடிய எங்களுக்கு தெரிந்த ஆர்வலர்கள் இந்த வட்டாரத்திலேயும் ரொம்ப உயர்ந்த அதிக வயதுல, ரொம்ப காலம் போன காலத்துல அதிக வயதுல, ஆனா இளைஞர் போல ஆர்வத்தோடு நம்ம ரேடியன் மையத்தை அணுகி அவங்களுக்கு நாங்க கொடுத்த மோட்டிவேஷன், அவங்களுக்கு உள்ளார இருந்த மோட்டிவேஷன் இரண்டும் இணைந்து எங்க வழிகாட்டுதல்ல அவர் வந்து 2012 வெற்றி அடைஞ்சிருக்காரு. இப்ப அவர் வாயாலேயே நம்ம வந்து பதில்கள் கேட்கலாம். ஐயா, நீங்க டிஎன்பிஎஸ்சியில வெற்றி அடைந்த முதல் தேர்வு எது? என்ன வயசுல வெற்றி அடைந்தீங்க சொல்லுங்க. எனக்கு வந்து என் பேர் இப்ராஹிம் ஃபாயிஸ், சொந்த ஊர் உடங்குடி. நான் வந்து 2010 எக்ஸாம் எழுதி 2012 போஸ்டிங் போனேன். 2015 மெயினா போஸ்டிங் பண்ணது. அதுக்கு முன்னாலே நான் நிறைய ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா வந்து நான் சொந்தமா படிச்சு எல்லாம் எழுதுனதுனால எனக்கு எல்லாம் ஃபெயிலியராகவே பிடிக்கும். அப்புறம் தான் நான் வந்து ரொம்ப வெக்ஸா இருக்கும்போது எனக்கு ஒரு மெட்ராஸ்ல ஒரு ஃபிளவர் ஷோ ஒன்று பார்த்தேன். அந்த ஃபிளவர் ஷோல வந்து கடைசி நாள் நான் எல்லாம் போய் அந்த ஃபிளவர் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு எல்லாம் கீழே எடுத்துட்டு போறாங்களா ஃபிளவர்ஸ், அப்ப நம்மளும் எடுக்கலாம்னு சொல்லி ஃபிளவர்ஸ் எடுக்கும்போது அதுல ஒரு குச்சி இருந்தது அந்த ஃபிளவரோட சேர்ந்து. அந்த குச்சியை வச்சு கெட்டி அந்த ஃபிளவரை கொண்டு வந்து வீட்டுல கொண்டு வந்து நான் ஒரு பாட்டில போட்டு வச்சிருந்தேன். ஒரு 4 நாள்ல ஃபிளவர் எல்லாம் வாடிச்சு. ஒரு குச்சி மட்டும் கழுவி விட்டு அப்படி மேல வருது. அதுக்கு காத்து இல்ல, மண் இல்ல, அது சூரிய ஒளி இல்ல, ஆனா அது எப்படி வளருது மேல, எனக்கு பெரிய ஆச்சரியமா போச்சு. அப்ப என்னுடைய சூழ்நிலை நடத்தி பார்க்கும்போது என்னாலையும் ஏன் முடியாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து நமக்கும் பிரைவேட் வேலையில பாக்குறதுனால காலையில 10க்கு போயிட்டு நைட்டு 10 மணி வரை வேலை ப்ரிப்பேர் பண்றதுக்கு சான்ஸ் இருக்காது. அப்ப இப்படி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் ஒருக்கா இந்த கிளாஸ் பண்ணி போயிட்டு இருக்கேன். நம்ம அரும்பாக்க நம்ம ரேடியன் வழியா போயிட்டு இருக்கும்போது ரேடியன் கண்ணில் போயிட்டு அப்ப வந்து பார்க்கும்போது அங்க வந்து நான் சரி ஒரு மனுஷன் ஆபத்துல தண்ணியில தத்தெடுத்துட்டு இருக்கும்போது ஒரு கடவுள்கிட்ட கேட்டாராம், கடவுளை என்ன காப்பாத்துறாராம். அப்ப அந்த கடவுள் அப்புறம் ஒரு போட்டை அனுப்பியிருக்கு. அந்த போட்டை இவன் வந்து ஏறவே இல்லை. கடவுள் காப்பாத்து நான் எதுக்கு போட்டில் ஏறணும் அப்படின்ட்டு இருந்தான். பின்ன அவன் இறந்து மேல கேட்கும்போது அவனுடைய கேள்வி கேட்கப்படுது, நீ கடவுளை கை கட்டியாண்டு உனக்கு போட்டை அனுப்பினா இல்லையா, அது உனக்கு காப்பாத்தான் அனுப்பினா, நீ ஏன் அதை பயன்படுத்தல அப்படின்னு கடவுள் கேட்ட மாதிரி இருந்து எனக்கு. ரேடியன் ஐஏஎஸ் கண்ணில் பட்டதும் அதே மாதிரிதான். கடவுள் அந்த போட்டு மாதிரி ரேடியன் ஐஏஎஸ் கொண்டு விட்டாரு. நான் ஏறி உட்கார்ந்தேன். சார் எனக்கு கரை சேர்த்துட்டாங்க. அதுக்கு வயசோ எதுவுமே தடை கிடையாது. மனிதனுக்கு ஆர்வம் தான் வேணும். ஆர்வம் ஊக்கம் இருந்தா போதும். அதுக்கு மேல மொத்தம் கை தூக்கி விடுவாங்க. சின்ன குழந்தைங்க இருக்காங்க, கீழே விழுந்துட்டு அது உடனே நடக்க ஆரம்பிச்சிருதா இல்ல, திரும்பி திரும்பி விழுது. ஒவ்வொரு நேரம் விழுந்துட்டு எலும்பாம இருக்கிறதான் தவறு. எலும்பிட்டா அது நம்ம சக்சஸ் ஆயிடும். அத்தைய நான் கீழே விழும்போதெல்லாம் சார் அந்த கையை பிடிச்சி விட்டு எனக்கு தூக்கி விட்ட மாதிரி இருந்தனால என்னால படிச்சு எனக்கு இந்த போஸ்டிங் வாங்க முடியுது. அந்த மாதிரி அந்த குழந்தைய கையை பிடிச்சி தூக்கும்போது தூண்டுகோலா இருந்த மாதிரி சார் எனக்கு ஒரு தூண்டுகோலா இருந்தாங்க. இப்ப அந்த ஆபீஸ் வந்து ஜாயின் பண்ண உடனே அந்த சார்ட்ட வந்து கேட்டேன், சார் எனக்கு மாதிரி அரசு வேலைக்கு போனது என்னுடைய பெரிய ஆம்பிஷனா இருக்கு, நான் அது வந்திருக்கேன், வயசெல்லாம் கேட்டு சார் சொன்னாங்க, இந்த வயசுல நீங்க ஆர்வமா வந்திருக்கீங்களே, பரவாயில்ல நீங்க வாங்க ஜாயின் பண்ணுங்க, உடனே ஜாயின் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஃபீஸ் எவ்வளவு சார்ன்னு கேட்டேன். ஃபீஸை பத்தி எல்லாம் முதல்ல ஜாயின் பண்ணுங்க நாளைக்கு அப்படின்னாங்க. உடனே வந்து ஜாயின் பண்ணேன். அப்புறம் வந்து எனக்கு கன்சென்ஸ் லெட்டர் போட்டு தான் ஃபீஸ் எல்லாம் வாங்கினாங்க. அப்புறம் நான் ஜாயின் பண்ணிட்டு வரும்போது எல்லா கிளாஸ்களும் நான் அட்டன் பண்ணேன். அப்படி சாருடைய முயற்சியால கிடைச்சதுதான் இந்த வேலை. இத்தனை லட்சம் பேர் போட்டிட்டா கவலைப்பட வேணாம்,
ஒரு வேகன்சி உங்களுக்கு அங்க இருக்குன்னு நினைச்சு நீங்க வந்து படிங்க, உங்களுக்கு கிடைக்கும் கன்ஃபார்மா அப்படின்றாங்க. திரும்பி சார்ட்ட சொன்ன சார் நீங்க சொன்னாங்க எப்பெல்லாம் டைம் கிடைக்குது அப்பெல்லாம் வந்து நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, ஏன்னா இந்த ஃபீஸே ஏதோ வேணாம், நீங்க வந்து ஜாயின் பண்ணி படிச்சா போதும்னு சொன்னாங்க. நான் டைம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு போறோம். கரண்ட் அஃபேர்ஸ் மேம்பாலும் நான் நிறைய இது பண்ணிக்கிட்டேன். ஆனா நான் எழுதும்போது அந்த சமயத்துல 15 கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் வந்து மேத்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, மேத்ஸ் எல்லாம் வந்து எரரே வரக்கூடாது, அந்த அளவுக்கு மேத்ஸ்ல ஷார்ட்கட் மெத்தட் எல்லாம் நல்லா சொல்லி தந்தாங்க. அதுபடி ஃபாலோ பண்ணா மேத்ஸ்ல ஃபுல் மார்க் எடுத்தாச்சு. அது மாதிரி தமிழ் இருந்ததுனால தமிழ்ல 195 மார்க் எடுக்கிற அளவுக்கு திறமையை வளர்த்துக்கிட்டு தான். அதுக்கு பெரும்பாலும் நம்ம சார் தான் ஆர்வம் ஊக்கம் கொடுத்தது. சாருடைய முயற்சி இல்லைன்னா அந்த வேலைக்கு எனக்கு வந்திருக்கும். நான் அந்த டைம் வந்து காலை சமயத்துல பயன்படுத்திடுவேன். காலை நேரங்களில் வந்து அதிகாலையில எழும்புவேன், 4 மணிக்கு எழும்பி உட்காந்து படிப்பேன். எனக்கு 10 மணிக்கு தானே ஆபீஸ், இடப்பட்ட டைம் நிறைய இருக்குது. அப்புறம் மார்னிங் கிளாஸ்கள் அட்டன் பண்ணுவேன், காலையில 7 மணிக்கு மேல கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு போவேன். பின்ன சண்டே ஃபுல்லா எனக்கு லீவ் தான். அன்னைக்கு ஃபுல்லா காலையில கட்டிட்டு வந்துருவேன். உட்காந்து காலையில உள்ள நுழைஞ்சா சாயங்காலம் 7-8 மணிக்கு மேலதான் போறது வெளியே. அந்த மாதிரி படிச்சது. அப்ப நான் ஆபீஸ்ல ஒரு நாள் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நீங்க அந்த மெட்டீரியல் நான் படிச்சுட்டு இருக்கும்போது எங்க ஓனர் ஒருத்தர், நம்ம கம்பெனி ஓனர் இது பார்த்துட்டாரு. என்னத்தை படிக்கும் படிச்சுட்டு விடாங்க, ஒரே புக் எடுத்து படிக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்க உள்ள சொன்னாங்க, ஏதோ எக்ஸாம் எழுத போறாராம், ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. எக்ஸாமா, எது கவர்மெண்ட் எக்ஸாமுக்கா ப்ரிப்பேர் பண்றாரு? 40 வயசு ஆச்சு, இவருக்குலாம் வேலை கிடைக்குன்னு இன்னும் நம்பிட்டு இருக்கான் பாருங்க. வேண்டாத வேலை, தேவையில்லாத வேலை, இதெல்லாம் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இது நடக்கிற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மள வந்து டிஸ்கரேஜ் பண்ணாங்க ரொம்ப. இது எனக்கு கூட கொஞ்சம் மோட்டிவேஷன். அதனால என்ன பண்ண அந்த தீவிரம் படிக்க ஆரம்பிச்சேன். எப்படி உங்கள்ட்ட வாங்கி காட்டணும் அந்த வேலையை கூடாது. நமக்கு சரியான ஆசிரியர் நம்ம தேர்ந்தெடுத்தோம். இனி அவங்க பிடிச்சிட்டு மேல போயிட வேண்டியதான் முடிவு பண்ணிட்டு அப்ப அவங்க இன்னொருத்தர் சொன்னாரு, 10 மணிக்கு ஆபீஸ் வந்துடுறான், 10 மணிக்கு போறான், அது வரை இங்க தானே இருக்க போறான், அவன் என்னத்தை ப்ரிப்பேர் பண்ணா பண்ணிட்டு போறான் அப்படின்னு சொல்லி கூட வந்தவர் சொன்னாரு. அதனால அது எனக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் இருந்தது. இந்த இடைப்பட்ட சமயங்கள்ல அந்த ப்ரிப்பரேஷன் பண்றது. அவமானங்களை சேகரியுங்கள், அதற்கு பதிலாக என்ன முடியாதுன்னு சொன்னாங்களோ அதை ஆக்கி முடித்து வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் உண்மையிலே உங்க வாழ்க்கையில அதுதான் நீங்க பின்பற்றி இருக்கிறீங்க. டெஸ்பைட் ஆஃப் லாட் ஆஃப் டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ், ரொம்ப டிமோட்டிவேஷன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கூட்டத்துல கூட கம்பெனில ஒர்க் பண்றவங்க 40 வயசு ஆயிடுச்சு, இனிமேல் என்னத்தை கிழிச்சிட போற அப்படிங்கிறாங்க. இன்டர்வியூக்கு போன இடத்துல அங்க இன்டர்வியூ மெம்பர்ஸ் என்ன இதுக்கு மேல நீ என்ன சாதிக்க போற அப்படின்னு இந்த அளவுக்கு ஒரு டிமோட்டிவேட்டிங் ஃபேக்டர்ஸ் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில அவங்க வந்து தன்னம்பிக்கை இழக்காது ரொம்ப ஆர்வத்தோடு வந்திருக்காங்க. அவங்க இடையில ஒரு கதை சொன்னாங்க தெரியுமா, ஆண்டவன் வந்து வெள்ளத்துல தத்தளிக்கிறவனுக்கு வந்து பார்சல் பொட்டலம் அனுப்புறான், ஹெலிகாப்டர் மூலமா கயிறு விடுறான், போட் அனுப்புறான். ஆனா அதெல்லாம் வந்து ஆண்டவன் காப்பாத்திக்குவான், ஆண்டவன் மேல நம்பிக்கை இருக்கணும். அந்த ஆண்டவன் நம்பிக்கை இருக்கிறவங்க ஆண்டவன் அனுப்பும் இந்த மாதிரியான ஒரு வழிமுறைகளை பின்பற்றாம கொடுக்கக்கூடிய உதவிகளை வந்து எடுத்துக்காம அவங்க குருட்டு நம்பிக்கையோட வந்து வாய்ப்புகளை வந்து வாழ்க்கையை வீணடிச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்மில் பலர்ல இன்னைக்கு ஐயா வந்து ஆண்டவன் கொடுத்து அந்த ஒரு உதவி கரம் தான் ரேடியன் போர்டு. நான் அரும்பாக்கத்துல இருந்து பாரிஸ்க்கு போயிருக்க டயத்துல அண்ணா ஆர்ச்சி பக்கத்துல ரேடியன் போர்டை பார்த்தேன். அதுதான் ஆண்டவன் எனக்கு அனுப்பிய உதவி கரம் அப்படிங்கிறத உணர்ந்த இருக்கப்பட்டுன வழி நடத்தியதை நான் வந்து ஃபாலோ பண்ணனேன்னு சொல்றாங்க இல்லையா. இந்த மாதிரி வாழ்க்கையில வரக்கூடிய ஒரு சின்ன சின்ன தடயங்களையும் நம்ம வந்து நம்மளுக்காக இருக்கக்கூடிய அனுகூலங்கள் அப்படின்னு நம்ம வந்து சிறப்பா பயன்படுத்தணும்னா இந்த மாதிரி வெற்றி அடையலாம். வயது ஒரு தடையே அல்ல, ஆர்வம் இருந்தா போதும் அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பா அவங்க சொல்லியிருக்காங்க. ஐயா, நீங்க ப்ரிப்பேர் பண்ணதுல வந்து பொது அறிவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க, மென்டல் எபிலிட்டி மேத்ஸ் எப்படி போட்டீங்க, ரேடியன் ராஜபூபதி ஐயா எப்படி சொல்லி கொடுத்தாங்க எல்லாம் சொன்னீங்க. தமிழ் பாடம், உங்களோட விருப்ப பாடம் மொழி பாடத்தை பத்தி சொல்லுங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்க. மொழி பாடத்துல வந்து நான் வந்து 100 கொஸ்டினுக்கு எப்படி 95 போட்டுருவேன். அந்த மாதிரி அது மாதிரி பாடம்னாலதான் எனக்கு ஜெனரல் நாலேஜ்ல எனக்கு மார்க் எடுக்க முடியாட்டாலும் பிரச்சனை இல்லாம இருந்தது. அதுல வந்து நான் மொழிப்பாடம் இல்லாம மொழிப்பாடத்துல எனக்கு தவறோடு தான் ஜெனரல் நாலேஜ்ல சரிக்கு. அதனால அது வந்து ஜெனரல் நாலேஜ்ல பாதி எடுத்து 50 தப்பா எழுதிய வேலை கிடைச்சிருக்குன்னா இப்ப தமிழ் நமக்கு தரவா இருக்குன்னு தானே அர்த்தம். தமிழ் தரவா இருந்தா தான் நம்ம வந்து நல்லா பண்ண முடியும். எப்படி நான் எப்படி 2-3 கொஸ்டின்கள் தவறு ஏற்படலாம், அதை வந்து நம்ம திரும்பி தமிழ் எழுதி பார்க்கும்போது அந்த இலக்கணத்துக்குள்ளதான் அந்த கேள்வி வரப்போகுது. அதுல இலக்கணத்துல வந்து அவுட் ஆஃப் கொஸ்டின் எதுவும் வரப்போறது இல்லை. ஜெனரல் நாலேஜ்ல தான் அவுட் ஆஃப் சிலபஸ் வரும். இதுக்கு தமிழ்ல வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் வராது. நம்ம படிச்ச பாடங்கள்ல இருந்து அந்த கேள்விகள் எல்லாம் கேட்பாங்க. நம்ம கேர்ஃபுல்லா எழுதுனா நல்ல கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணாம தமிழ் எழுதினாலே போதும். இப்ப வந்து மகிழ்ச்சி என்பதற்கு எதுன்னு கேட்பாங்க. நம்ம டக்குன்னு மகிழ்ச்சி சந்தோஷம்ன்ற பிக் பண்ணிட்டு வந்துருவோம், அங்க அது இருக்கும். ஆனா எதிர்ங்கிறத நம்ம கவனிக்காம விட்டுருவோம். இப்படிதான் நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக் பண்றது. சாரை பொறுத்தவரை
எப்படி எழுதணும்னு அவங்க சார் சொல்லித்தரவே இல்லை. எப்படி எழுதக்கூடாதுங்கிறதான் சொல்லி தந்தாங்க டீச்சிங். அதை நான் கடைபிடிச்சதுனாலதான் எழுத முடியல. நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல எனக்கு எப்படி ஏன் போச்சுன்னு சொல்லி சார் கூட்டி என்ன டிஸ்கஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 கொஸ்டின் நான் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிருந்தேன். மேத்ஸ்ல ஆகட்டும், தமிழ்ல ஆகட்டும், எல்லாம் 10 கொஸ்டின் கேர்லெஸ் மிஸ்டேக். இந்த 10 கொஸ்டின்ல இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம். அதாவது முதல்ல கேள்வியை நல்லா உன்னிப்பா கவனிக்கணும், கவனிச்சு பதில் எழுதணும், டக்குன்னு பார்த்தவங்க எழுதக்கூடாது அப்படின்னு. அந்த மாதிரி ஜிகேல ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் அப்படின்னா, இப்போ ஷாஜகானை பத்தி நீங்கள் அறியப்படுவது, ஏ அவர் தாஜ்மஹாலை கட்டினார், பி அவர் அவுரங்கசீப்பின் மகன், அவர் செங்கோட்டை கட்டினார், இப்படி 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. பிடிச்ச கடைசியில அனைத்தும் சரின்னு ஒண்ணு இருக்கும். நம்ம முதல்ல தாஜ்மஹாலை கட்டினார்னு டக்குன்னு ஏ போட்டுட்டு வந்துருவோம். ஆனா ஃபுல்லா படிச்சு பார்த்தா தான் 4வது ஆன்சர் தான் அது சரியா இருக்கும், அனைத்தும் சரின்னு இருக்கும், அங்க மாட்டிக்கிறோம். இப்படிதான் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்றது. அதனால கொஸ்டினை நல்லா படிச்சு எழுதணும் அப்படின்னு சொல்லி சார்ட்ட 10 கேர்லெஸ் மிஸ்டேக் 2 கேர்லெஸ் மிஸ்டேக் ஆகினேன். அப்புறம் தான் எனக்கு ஜாப் கிடைச்சு. கேர்லெஸ் மிஸ்டேக் குறைக்கிறதுன்னு சொல்லி தந்தது வேற எங்கேயும் சொல்லி தர மாட்டாங்க. சார் தான் கேர்லெஸ் மிஸ்டேக் எப்படி குறைக்கணுங்கிறது கிளாஸ் எடுத்து ஒரே டீச்சர் சொல்லலாம். அது கூட வேலை கிடைக்கிறதுக்கு நம்ம நீங்க படிக்கிறது எவ்வளவோ படிச்சிருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஆனா நம்ம எழுதிட்டு வந்த பிறகு தான் ஆஹா இது இப்படி எழுதிட்டோமே, தப்பா எழுதிட்டோமே, அப்படி எழுதிட்டோமேன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கோம். அது முதல்ல கிளியரா படிச்சு பதில் கரெக்டா நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஒரு கொஸ்டின் தவற விடுறதுனால நம்ம 1300 கீழே போயிடும். மேத்ஸை பொறுத்தவரை சார் நல்லா பேச்சு நடத்தினாங்க எனக்கு. அதாவது சில கொஸ்டின்கள் 10 நிமிஷம் நம்ம செய்யற மாதிரி இருக்கும், அப்படியும் கேட்டிருப்பாங்க மேத்ஸ்ல. அது உட்காந்து செஞ்சுட்டு இருக்க கூடாது, பெருக்கி இறுக்கி கழுத்தெல்லாம் செஞ்சுட்டு இருக்க கூடாது. அங்க ஒரு ஷார்ட்கட் மெத்தட் சொல்லி தந்தாங்க. அதாவது கொஸ்டின்ல ஈவன் நம்பர் இருந்தா ஆன்சர் அங்க ஈவன்ல தான் வரணும். எல்லா ஆட்ல கொடுத்துருப்பான், ஒண்ணுதான் ஈவன்ல இருக்கும். டக்குன்னு அதை பார்த்து ஈவன் செய்யாமலே அந்த ஈவனை எடுத்து போட்டு வந்தா நமக்கு இந்த கேர்லெஸ் மிஸ்டேக் எல்லாம் நல்லா எப்படி தடுக்கிறது, ஷார்ட்கட் மெத்தட் போடுறதுன்னு நல்லா சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. இன்னைக்கு காம்படிஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க 60-70% பண்ணா கூட போதும் பொது அறிவுல. ஆனா அவங்க சொல்றதுல இருந்து முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, மென்டல் அபிலிட்டி. இப்ப 25க்கு 22, 24 போடணும்னா இப்ப ரேடியன்ல நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். சோ 25க்கு 20க்கு மேல நீங்க மென்டல் அபிலிட்டில போடணும். மென்டல் அபிலிட்டில எப்பவுமே 25க்கு 20க்கு மேல எடுக்கணும். இந்த தன்மைகளை நீங்க கூட்டிக்கிட்டீங்கன்னா ஜிஎஸ் ஓஷன், எனிதிங் அண்டர் தி சன் கேன் பி ஆஸ்க்ட். சோ ஜிஎஸ்ல கேட்கக்கூடிய 75க்கு நான் 70 எடுக்கணும், 75 எடுக்கணும், அதுல அப்படி பண்ணல இப்படி பண்ணல, நான் ப்ரிப்பேர் பண்ணல, இந்த மனத்தொய்வு வேணாம். ஜிஎஸ்ல இதே மாதிரிதான். உங்களுக்கு சில ஏரியா, இப்ப ஹிஸ்டரி ஜியோகிரபில சில பேர் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, சில பேர் பயாலஜி பிசிக்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, கெமிஸ்ட்ரியில ஸ்ட்ராங். எந்த பாடத்துல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அதுல நீங்க போக்கஸ் பண்ணுங்க. அதுல 100க்கு 90, 95 எடுக்கிறதுக்கு பாருங்க. இப்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணிருக்காங்க, வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அதற்கு முன்னாடி 10 வருடமா அவங்க முயற்சி பண்ணி இந்த யுக்திகள்லாம் அவருக்கு தெரியாம நிறைய சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணி, நம்ம வகுப்புல ரேடியன் ராஜபூபதி ஐயா அடிக்கடி சொல்றது, யூ அவாய்ட் யுவர் சில்லி மிஸ்டேக்ஸ், யூ ஆர் வின்னர். நீங்க உங்க வெற்றியை தடுத்துக்கிட்டு இருக்கிறது அடுத்தவங்க பெருசு யாரும் இல்ல, நீங்க தான். நீங்க பண்ணக்கூடிய சில்லி மிஸ்டேக்ஸ குறைங்கன்னு சொல்லுவாங்க. அதைத்தான் இவங்கிட்ட நம்ம ரேடியனுக்கு உள்ள வந்ததுக்கு அப்புறம் அதைத்தான் இவங்க ஐயா சிறப்பான முறையில ஃபாலோ பண்ணிருக்கிறாங்க, வெற்றி அடைந்திருக்கிறார்கள். அடுத்த அட்டம்ல நான் ஃபெயில் ஆன இது ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆனோன்னா எங்க கம்பெனில என்னாச்சு, டிஎன்பிசி ஐயோ போயிடுச்சா அப்பவே சொன்ன கேட்டீங்களா, நடக்காது முடியாதுன்னு சொன்ன கேட்டியா அப்படின்னாங்க. திரும்பி சாரை பார்க்கும்போது சார் சொன்னாங்க, தோல்வியை வெற்றிக்கும் படிக்கணும். அதனால அதாவது ஒரு பாறையை அடிக்கிறான், 99 தடவை அடிக்கிறான், தண்ணி வரல, விட்டுட்டு போயிட்டான். 100வது வரை அடிக்காம தண்ணி வந்துருது. அந்த ஒரு அடியில தான் அந்த நமக்கு வாழ்க்கையே இருக்கு. அதனால நீங்க முயற்சி செய்த தடவை எப்படி கண்டிப்பா வந்துடலாம். ஏற்கனவே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன், இன்னும் கொஞ்சம் எந்த சப்ஜெக்ட் எந்த வீக்கா இருக்கு அப்படின்னு பார்த்து அந்த சப்ஜெக்டை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. அந்த சப்ஜெக்ட் நல்லா கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் டெஸ்ட்ல பிராக்டிஸை வளர்த்துக்கிறதுக்காக நிறைய டெஸ்ட் வச்சாங்க, திரும்பி தருவாங்க. அப்போ நமக்கு டெஸ்ட் எழுதி சும்மா என்னத்தான் படிச்சு போனாலும் டெஸ்ட் ப்ராக்டிஸ் இல்லாட்ட முடியாது. டெஸ்ட் ப்ராக்டிஸ் இருந்தா தான் நமக்கு அக்யூரசி அண்ட் ஸ்பீடு நமக்கு கிடைக்கும். அந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் எழுதி பார்க்கும்போது நமக்கு நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக் நமக்கு தெரியும், சரி பண்ணிக்கலாம். அந்த டெஸ்ட் அதுக்கு கவனம் செலுத்தி அதுல நல்லபடியா வந்தேன். அப்புறம் இந்திய வந்தவொடனே சாருக்கு ரொம்ப சந்தோஷம். என்னை விட சந்தோஷப்படுறது சார் தான் அதிகமா. திரும்பி இந்தியாவில எப்படி சக்சஸ் பண்ணணுங்கிறது திரும்பி அதுக்கு தனி கிளாஸ் நடத்தினாங்க. உள்ள போறது எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணணும், அவங்க உட்கார்றது எப்படி, அவங்க ஆன்சருக்கு எப்படி பதில் சொல்லணும், அவங்க எரிச்சல் விட்டுற மாதிரி கேள்வி கேட்டா கூட நம்ம சாந்தமா பதில் சொல்லணும், கோவப்படக்கூடாது, நல்ல இதுகள்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அது மாதிரி போனேன். ஆனா அங்க நம்ம அந்த சமயத்துல எனக்கு இன்டர்வியூரா வந்தது நல்லா எனக்கு சாதகமாவே பேசினாரு. நீங்க இத்தனை வயசு கழிச்சும் நீங்க எப்படி இந்த வேலைக்கு நீங்க வந்தீங்க, 4 லட்சம் பேர் உங்களோட போட்டி எழுதுனாங்களே,
நீங்க எப்படி இதுக்கு வர முடியுது அது கேட்டாரு. நான் சொன்னேன், நான் படிச்சு முடிச்சுட்டு நான் டியூஷன் நடத்தினேன். +2 பிள்ளைங்களுக்கு எல்லாம் 6ல இருந்து +2 நடத்தினேன். அப்ப அந்த புக் எல்லாம் படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் அந்த லேலஜி இருந்தது. அதனாலதான் நீங்க வர முடியுது, எல்லாரும் நீங்க வந்துட முடியாது. அப்புறம் அந்த மாதிரி இதுக்கு கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணி, கோச்சிங் கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணி நீங்க வந்ததுனாலதான் உங்களால வர முடியுது, இல்லாட்டா நீங்க இந்த வரவே முடியாது அப்படின்றாரு. அப்போ அவர் என்னோட மோட்டிவேஷன்ல பேசினாரு. அப்போ என்கிட்ட கேட்டாரு, டாக்டர் அப்துல் கலாம் வந்து அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், அப்துல் கலாம் வந்து இளைஞர்களை கனவு காணுங்கள், அது வந்து கனவு காணுங்கள், அந்த கனவு வந்து நீங்க வந்து அது ஒரு காலத்துல வந்து நீங்க உண்மையா அந்த கனவுக்காக பாடுபடும் போது அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அத்தகைய தனி காரணம் இப்பதான் அந்த கனவை பூர்த்தியாகக்கூடிய சந்தர்ப்பம் இப்பதான் வந்திருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அவர் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அது மாதிரி இப்ப அந்த இன்டர்வியூல வந்து எனக்கு 27 மார்க் போட்டாங்க. 27 மார்க் போட்டதுனால எனக்கு அந்த கட் ஆஃபுக்குள்ள எனக்கு உள்ள வர முடியும். அது மாதிரி நம்ம வந்து தோல்வி அடைஞ்சுன்னு சொல்லி விட்டுட்டு போயிடக்கூடாது எப்பவுமே. அப்ப வந்து நம்ம வந்து அதுக்கு திரும்பி நம்ம கீழே விழுந்துட்டான்னு இருக்காம நம்ம இப்ப எழுவோம் அப்படின்னு எழுதுகிட்டு இருந்தா என்னைக்கு அவங்க கிடைக்கும். அதுக்குரிய ஆசானே நம்ம தேடிக்கணும். ரேடியன் ராஜபூபதி சார் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த வாய்ப்பு உங்களுக்கும் கிடைத்திருக்கிறது. நீங்களும் தவற விடாம சில வேலைகள், எல்லா வேலைகளையும் நான் கத்துக்கிட்டேன். இப்ப வந்து எங்களுக்கு கீழே வந்து விஓஓ தலையாரி எல்லாம் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு மீட்டிங் நடந்தது, கலெக்டர்லாம் வந்திருந்தாங்க. தண்ணி கேன் தேவைப்பட்டது. நானே படியில தண்ணி கேன் எடுத்துட்டு மேல ஏறினேன். அப்ப தாசில்தார் வெளியில வந்துட்டாரு. சார் நீங்க ஏன் சார் எல்லாம் தூக்கி சமைக்கிறீங்க? விஓட்ட சொன்னா செய்ய மாட்டாரா, ஒரு இவட்ட தலையாட்ட சொன்னா செய்ய மாட்டாரா? சார் அவங்க எல்லாம் தேர்ந்த சார் காணும், நானே எடுத்து வந்துட்டேன் அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாரு, உங்களுக்கு யார் சார் ரிட்டைர்மெண்ட் கொடுத்தாங்க இந்த வயசுல? இன்னும் 10 வருஷம் நீங்க வேலை பார்ப்பீங்களா சார்? உங்களுக்கு ஏன் இப்ப ரிட்டைர்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவரு கிண்டல் பண்ணாரு. ரிட்டைர்மெண்ட் இல்லாம இருந்தா இன்னும் 10 வருஷம் என்னால வேலை பார்க்க முடியும். இப்ப இத்தனைக்கும் எனக்கு இதுவரை இந்த சுகர் கிடையாது, பிரஷர் கிடையாது, எதுவும் கிடையாது. இப்பவும் நான் மாறத்தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல, சாருக்கு முன்ன போட்டிருக்காங்க புக் ரீடிங், கண்டினியூ புக் ரீடிங் எல்லாம் கூட படிச்சுட்டு இருக்கேன். மனிதனா பிறந்தவனுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கும். அந்த குறிக்கோள் நோக்கி நம்ம செயல்படுறதா அதுக்குள்ள வழிகள் நமக்கு கிடைக்கும். அந்த வழிகளை நம்ம வந்து கடைபிடிச்சுக்கணும். அந்த வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எலெக்ஷன் பொறுத்து கொடுத்துருந்தாங்க. அப்ப அந்த பெட்டிகள்லாம் வரிசையா போய்கிட்டே இருந்தது. ஒரு பெட்டி வந்து டிஃபால்ட் உள்ள பெட்டி. அந்த பெட்டியை வந்து தனியா வச்சிருந்தாங்க. தனியா வச்சுக்காம என்ன பண்ணாங்க, அந்த இதோட சேர்த்தாங்க வரிசையில. ஏன்னா நோட் பண்ணிட்டே இருந்தேன். அப்ப அந்த வரிசையில அந்த பெட்டியை சேர்த்தாங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு சார் அந்த என்னோட மேலதிகாரி டிஆர்ஓட்ட சொன்னேன், சார் அந்த பெட்டியை வந்து டிபார்ட் உள்ள போகுது சார் அப்படின்னு. டக்குன்னு நிப்பாட்டி அந்த பெட்டி எடுங்கன்ட்டாரு. எடுத்துட்டு அது வந்து கரெக்டா உள்ளது அந்த பெட்டி, அங்க எலெக்ஷன் அங்க வேலை செய்யாது. அப்போ உடனே அதை எடுத்துட்டு வேற பெட்டி வச்சாங்க. அப்போ என்ன, நீ எங்க வேலை பாக்குறீங்க, எந்த ஆஃபீஸ்ல வேலை பாக்குறீங்க நோட் பண்ணிட்டாரு. அடுத்த மாசமே எனக்கு ப்ரொமோஷன் அந்த ஆஃபீஸ்ல கிடைச்சு. எனக்கு நீங்க வந்து எனக்கு அங்க போன பிறதான் நான் பார்த்தேன், எங்க ஆபீசர் அங்க உட்காந்துருக்காரு. அவர் தான் என்ன கூட்டு வாங்கியிருக்காரு. அங்க அந்த சார் எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு போகிறது. ஏன்னா என்கிட்ட ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நான் கலெக்டர் ஆஃபீஸ்ல எனக்கு அந்த வேலை கிடைக்குது. கலெக்டர் ஆஃபீஸ்ல நான் 1 வருஷம் வேலை பார்த்தேன். கலெக்டரேட் எக்ஸ்பீரியன்ஸ். திருநெல்வேலி கலெக்டர். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ராதாபுரத்துல போட்டாங்க. 2வது வந்து அங்க 2 வருஷம் முடிச்சுட்டு கலெக்டர் ஆஃபீஸ்ல ப்ரொமோஷன் ஆகி 1 வருஷம். அப்புறம் எனக்கு நாங்குநேரி தாலுகால போட்டாங்க. நான் களக்காடு ஆரையா இருந்தேன். அப்புறம் அம்பாசமுத்திரம் சிங்கம்பட்டி ஆரை. 2 வருஷம் வேலை பார்க்க வேண்டிய ஆரை நான் 2.5 வருஷம் பார்த்தேன். 2.5 வருஷம் பார்த்தேன். ஏன்னா அந்த ஆரையில இருந்து எனக்கு தரவே இல்லை. நீங்க ஆரையா இருக்கணும்னு சொல்லி அங்கேயே வச்சுட்டாங்க 2 வருஷமா. கிட்டத்தட்ட 3 எலெக்ஷன் வரைக்கும் பார்த்திருக்கேன். 2 வருஷத்துல 3 எலெக்ஷன்ல ஜாயின் பண்ண, திரும்பி 3 எலெக்ஷன் முடிச்சுட்டு தான் வெளியே வந்தேன். அதுங்க பொதுவா இந்த இப்ப வந்து போட்டி நிலை உங்களுக்கு நல்லா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கீங்க. போட்டி ரொம்ப நீங்க ப்ரிப்பேர் பண்ண அந்த 10 வருடத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப நிறைய பேர் அப்ளை பண்றாங்க, போட்டி போடுறாங்க. இப்ப வரக்கூடிய புதிய இளைஞர்களுக்கு நீங்க அறிவுரையா என்ன சொல்ல விரும்புங்க? அதாவது அறிவுரைன்னு சொல்றாங்க, நீங்க என்ன பண்ணணும், நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். அதாவது சப்ஜெக்ட் முன்னாடி என்னெல்லாம் சப்ஜெக்ட்ங்கிறது பார்த்துட்டு ஒவ்வொரு சப்ஜெக்டையும் தரவா ப்ரிப்பேர் பண்ணணும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் டெய்லி 1 மணி நேரம் ஒதுக்கி தயார் பண்ணிட்டு இருக்கணும். எக்ஸாம்லாம் மாடல் எக்ஸாம்லாம் எழுதி ப்ரிப்பேர் பண்ணணும். அதுல கரெக்ஷன் பண்ணி அதுல என்ன கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிருக்கோம்னு முதல்ல குறிச்சிக்கணும். நம்ம பண்ணாதான் அந்த கேர்லெஸ் மிஸ்டேக் அங்க பண்ணாம இருக்கும். அப்ப இதே மாதிரி நல்ல ப்ரிப்பரேஷன் பண்ணணும். காலையில அதிகாலையில எழுந்து படிக்கிறது தான் நல்லது, மனசுல தங்கும். 4 மணிக்கு எழுப்பிட்டு ஒரு 7 மணி வரை படிக்கிறது வந்து ஒரு 3 மணி நேரம் இருக்குது. 3 மணி நேரத்துல நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கலாம். மற்ற சமயங்கள்ல வந்து நமக்கு வந்து ஒர்க்கு ஜாஸ்தியா இருக்கும், வேலைகளா போயிட்டு இருக்கோம்னால நம்ம கான்சன்ட்ரேஷனா இருக்கு படிக்க முடியாது. மார்னிங் டைட்டா நம்ம படிக்கணும். எக்ஸாம் ப்ரிப்பேர் நல்லா ப்ரிப்பேர் பண்றதுக்கு இந்த மாதிரி கோச்சிங் சென்டர்ல ஜாயின் பண்ணி நம்ம ரேடியன் ஐஏஎஸ் அகாடமில இருந்தா உங்களை எப்படியும் கேட்டுருவாங்க. நீங்க எக்ஸாம் எழுதி பாஸ் பண்றத விட மாட்டாங்க. அப்படியும் உங்களுக்கு கோச்சிங் கொடுத்து உங்களுக்கு முழுசா தயார் பண்ணிடுவாங்க.
அதுக்கு நானே உதாரணம். இப்ப இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து நிறைய பேர் இந்த சோசியல் மீடியால நிறைய மெட்டீரியல், கொஸ்டின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் இதெல்லாம் நிறைய இருக்குங்க. இப்ப முன்ன இருந்ததை விட இப்ப நிறைய இருக்குது. அதை நம்பிட்டு நிறைய பேர் அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்களோட கருத்து, அது உங்களுக்கும் நல்லாவே தெரியும். உங்களோட கருத்து, ஒரு பயிற்சி மையத்துல சேர்ந்து பயிற்சி எடுத்துக்கிறது, முக்கியமாக அந்த பயிற்சி வினாக்கள்ல வந்து ஒர்க் அவுட் பண்ணி தவறுகளை சரி செய்கிறது, அதற்கும் இந்த மாதிரி ஃப்ரீயா கிடைக்கக்கூடிய சமூக வலைதளங்கள் மெட்டீரியலை மட்டும் டிபெண்ட் ஆகி படிக்கிறது, இது ரெண்டையும் நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? இளைஞர்களுக்கு என்ன கருத்து சொல்ல விரும்புங்க? அதெல்லாம் ஏட்டுச்சுரக்காய் கறிக்கோவாதுன்னு சொல்லுவாங்க. அதான் சொல்ல முடியும். அதாவது நமக்கு வந்து அனுபவபூர்வமா ட்ரைனிங் எடுத்து நம்ம பிராக்டிஸ் சொல்லுவாங்கல்ல, பிராக்டிஸ் மேக்ஸ் ஏ பெர்ஃபெக்ட் மேன் சொல்லுவாங்க. மாதிரி பிராக்டிஸ் பண்ணும்போதுதான் அதனுடைய இது கிடைக்கும் நமக்கு. எவ்வளவுதான் வெளியில இருந்து தயார் பண்ணாலும் இந்த பிராக்டிஸ் பண்ணி கட்டுறதுக்கு ஈடாகாது. நம்ம அந்த மாதிரி கோச்சிங்ல ஜாயின் பண்ணி படிக்கணும். அது மாதிரி மேத்ஸ்ல ஷார்ட்கட் மெத்தட்லாம் எங்க புக்கை பார்த்தா தெரியுமா? ஷார்ட் வந்தாதான் கல்பனா அதெல்லாம் கட் பண்ணி நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. அது மாதிரி அப்பப்ப உள்ள இதுகளை காலைல தகவல் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது என்னென்ன இன்னைக்கு நடந்த சம்பவங்கள் எல்லாமே ஒரு இது கொடுத்துருவாங்க. இப்போ ஈவனை பத்தி கேள்வி வராந்தா ஈவனை பத்தி தரவா நடத்துவாங்க. ஈவனோட எந்த கேள்வி கேட்டாலும் நம்ம எழுதிடலாம். அப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணி நமக்கு அனுப்புறாங்க. நம்ம மேலாட்டமா படிச்சுட்டு புக்ல படிச்சுட்டு நம்ம பாஸ் பண்றதுங்கிறது முடியாத காரியம். பள்ளி படிப்பு எங்க ஊர்ல வில்லேஜ்ல தான் படிச்சேன், உடங்குடியில முடிச்சுட்டு அப்புறம் காலேஜ் திருச்செந்தூருக்கு வந்தேன். திருச்செந்தூர் ஆயத்தமிழ் காலேஜ் படிக்க முடிச்சோம். 13 பேர் நாங்க எக்ஸாம் எழுதணும். 13 பேர்ல நான் மட்டும் பாஸ் மட்டும் 12 பேர் இல்லை அந்த சமயத்துல. அப்படி அப்பவே போராட்டத்துல ஜெயிச்சு வந்திருக்கோம். அதெல்லாம் ஜெயிச்சு வரும்போது இல்லையா ஜெயிச்சு வர முடியாதுன்னு சொல்லி ஒரு தன்னம்பிக்கை நமக்கு கொடுத்தது. 82ல முடிச்சுட்டு அப்புறம் ட்விட்டரியல் காலேஜ் ஆரம்பிச்சு நாங்க படிச்ச பசங்களே சேர்ந்து ஒரு 3 பேர் சேர்ந்து நடத்தணும். அது மற்ற வந்து மற்ற சப்ஜெக்ட் நடத்தும் உடனே. அப்போ எதுக்காக டியூஷன் சென்டர் ஜாயின் பண்ணா, இப்ப நம்ம பரீட்சையெல்லாம் முடிஞ்சு பாஸ் பண்ணியாச்சு. திரும்பி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கோ அப்ளிகேஷன் போடுறதுக்கோ வீட்டுல பணம் கேட்டா நல்லா இருக்குமா? நம்ம உழைப்புல சம்பாதிச்சு நம்மளே அப்ளிகேஷன் போட்டு நம்மளே இது பண்ணணும், வீட்டுக்கு சுமையா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம அதுக்காக தான் அந்த டியூஷன்ல சேர்ந்தா அது 500-1000 ரூபாய் கிடைக்கும். அதை வச்சுதான் நாங்க புக் வாங்குறது, ப்ரிப்பேர் பண்றது, எக்ஸாம் எழுதுறது எல்லாமே அதுல இருந்து அக்கௌண்ட் இருக்கோம். வீட்டுல செஞ்ச செலவு வைக்கல. படிப்பு முடிகிறவரை தான் வீட்டுல பெற்றோருக்கு நம்ம பாரமா இருக்கும். அதுக்கு பிறகு நம்ம சம்பாத்திரத்துக்கு தான் எல்லாம் பாக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த டியூஷன் எடுத்தோம். அப்புறம் தான் என்ன அங்க வந்து ஒருத்தர் வந்து பார்த்தாரு, நீங்க ஏன் எங்க டியூஷன் நடத்திட்டீங்க? அங்க ஒரு கம்பெனில ஜாப் இருக்கு, பிரைவேட் ஜாப்ல உங்களுக்கு அக்கௌண்டன்ட் ஜாப் இருக்குது, உங்களுக்கு கூப்பிடுறாங்க வரீங்களா அக்கௌண்டன்ட் மெட்ராஸ்ல வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. அப்ப நான் எதுக்காக மெட்ராஸ் போனா அந்த பிரைவேட் ஜாப்ல இருக்கிறதுக்காக போகல, அங்க இருந்துகிட்டே மேல ஏதாவது பிடிச்சிட்டு போலாம், அதுல அங்கேருந்து ஏதாவது கத்துக்கிற முடியுமா பாக்கலாம், அதோட முன்னேறதுக்காக தான் அங்க போனேன். அங்க போய் 20 வருஷமா அந்த கம்பெனில தான் இருந்துட்டேன். ஆனா எந்த இதுவும் என்னால பார்க்க முடியல. இதுல வேற இடையில 10 வருஷம் எம்ப்ளாய்மெண்ட் பேன், அரசு வேலைக்கே போக முடியாதுன்னு சொல்லி 10 வருஷம் பேன் பண்ணிட்டாங்க. அப்பவும் அந்த 10 வருஷம் எனக்கு போக முடியல. அதுக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணாம இருந்துட்டு எனக்கு அதுல வந்துடும், அந்த கோட்டால வந்து இந்த கோட்டால வந்து முடியாது. அந்த கோட்டை நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணாதான் அதுலயும் வர முடியும். 2 மார்க்கு பின்னால போகும். இது 2 மார்க்கு பின்னால போனதுனால எனக்கு என்ன ஆச்சுன்னா, தூத்துக்குடி மாவட்டத்தோட வேலை திருநெல்வேலி மாவட்டத்துக்கு போயிடுச்சு, அவ்வளவுதான். ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என் சொந்த மாவட்டம் தூத்துக்குடி, 2வது ப்ரிஃபரன்ஸ் நான் வந்து இது கொடுத்துருந்தேன், திருநெல்வேலி கொடுத்துருந்தேன். திருநெல்வேலியில எனக்கு வேலை கொடுத்தாங்க. திருநெல்வேலியில வேலை கொடுத்ததுனால எனக்கு இவ்வளவு இடங்கள்லாம் நான் பார்க்க இது முடிஞ்சது. தூத்துக்குடி எனக்கு பிடிச்ச மாதிரி இடம் இல்லை, திருநெல்வேலி எனக்கு பிடிச்ச மாதிரி இடம், எனக்கு பிடித்த மாதிரி இடத்துல வேலை கிடைச்சிருக்கு. திருநெல்வேலி மாவட்டத்தையும் நான் சுற்றி வந்தேன். எல்லாமே 4 தாலுகால வேலை பார்த்திருக்கேன். 8 வருஷம், அதுல 2.5 வருஷம் ஆரையா இருந்திருக்கேன். பத்திரப்பதி ஆபீஸ் ஒர்க்கு, கலெக்டரேட் ஒர்க்கு அதெல்லாம் சேர்ந்து மொத்தம் 8 வருஷம் ஆச்சு. நல்லதுங்க ஐயா. கேள்வி கேட்கறேன்னா கேளுங்க. இன்டர்வியூல வந்து ஒரு 3-4 பேர் நம்மள இன்டர்வியூ பண்ணுவாங்க. அதுல ஒருத்தர் வந்து சப்ஜெக்ட்ல கேட்பாங்க கேள்வி. இன்னொன்னு வந்து நம்ம எந்த ஆப்ஷன் எடுத்தோமோ அந்த ஆப்ஷன்ல இருந்து கேள்வி வரும். அந்த சொந்த மாவட்டங்களை பத்தி நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும். உங்க மாவட்டத்துல முக்கியமா என்னன்னு கேட்டாங்க. தூத்துக்குடி மாவட்டத்துல இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு இந்த மாதிரிலாம் கேட்டாங்க. ஸ்டெர்லைட் ஆலை பத்தி சொல்லுங்க, அது என்னங்க என்ன அதை பத்தி எல்லாம் கேட்டாங்க. அதெல்லாம் தான் நம்ம ராடியில ஏற்கனவே நம்ம படிச்சிட்டோமே, அதனால ஈஸியா அதெல்லாம் பார்த்து சொல்லியாச்சு. அப்புறம் வந்து அந்த கவர்மெண்ட் இதுல வந்து போஸ்டிங்ல இருக்கவங்களா யாரு, இந்த எலெக்ஷன் கமிஷன்ல யாரு இருக்கா, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் கேட்டாங்க. கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன கேட்டாங்க. அதான் பார்க்கும்போது கிட்டத்தட்ட மந்திரி விசாரணை தரும். சொந்த மாவட்டத்தை பத்தி நம்ம நல்லா தர வச்சுக்கணும். அங்க என்ன ஆறுகள் ஓடுது, என்ன ஃபேக்டரி இருக்குது, அந்த பிரச்சனைகள் கவர்மெண்ட் பிரச்சனைகள் எல்லாம் அங்க எதுவும் இருக்குதா, அந்த பிரச்சனைகள்லாம் நீங்க எப்படி சால்வ் பண்ணுவீங்கன்னு கூட சில கேள்விகள் கேட்கறாங்க. எப்படி பண்றாங்க, ஒரு ஜாகிரபி மற்ற ஹிஸ்டரியில இருந்தா அதுல இருந்து கேட்டிருக்கலாங்க. பொதுவான தமிழ் கேள்விகள் தான் ஜாகிரபி பொறுத்தவரை இந்த மாதிரி சில நம்ம படிச்சதுகள் இருந்தாலும் இன்டர்வியூ நல்லா திருப்தியா இருந்தது. முதல் இன்டர்வியூ திருப்தி இல்லைன்றாலும்
ரெண்டாவது வேலை கிடைக்கும்போது ஒரு இன்டர்வியூ கேட்டாங்களா, அதெல்லாம் நல்லா இருந்தது. முதல் இன்டர்வியூ டிஸ்கரேஜ் பண்ணி விட்டுற மாதிரி இருக்கும் கேள்வி இருந்தது. அதனால வந்து அது எனக்கு ஃபர்ஸ்ட் டிஸ்கரேஜ் பண்ணி விட்டாங்கன்னா அந்த ஒரு ஜெனரல் வந்துச்சு, இப்படி கேட்கறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கரேஜ் ஆயிடுச்சு. அப்புறம் தான் சார் சொன்னாங்க, இந்த மாதிரி வெறுப்புற கேள்விகள் இன்டர்வியூல கேட்பாங்க, நீங்க பயந்துடக்கூடாது, அது டென்ஷன் ஆயிடக்கூடாது. ஏன்னா கவர்மெண்ட் வேலைக்கு போறவங்க ஒரு டென்ஷனாக சூழ்நிலை இருக்கணும், அதுக்காக கூட அந்த கேள்வி கேட்கலாங்க. நீங்க நிதானமா இருக்கீங்களா, பிரச்சனைகளை நல்லா சால்வ் பண்றீங்களாங்கிறதுக்காக கூட அந்த கேள்விகள் சில கேள்விகள் கேட்பாங்க. அதுக்கு தான் நீங்க பதில் சொல்லணுங்கிறதுக்கு எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி நல்லா அனுப்பி வச்சாங்க. அதனால ரெண்டாவது இன்டர்வியூ வந்து எனக்கு ஒரு பயமே இல்லை. சும்மா சாதாரணமா இப்போ இன்டர்வியூ பண்றீங்க நீங்க, அது மாதிரி இன்டர்வியூ பண்ணா ஒரு டென்ஷன் ஆக வேண்டியதோ வாங்குதோ, பதட்டத்துல தப்பா சொல்றதோ வாங்குதோ. சார் மெயினா எனக்கு ஒரு இதுக்கு தெரியலையா, ஐ டோன்ட் நோ சார், சாரி சார் ஐ டோன்ட் நோன்னு சொல்லிடணும். நம்ம தெரிஞ்ச மாதிரி அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க கூடாது, அப்ப நமக்கு அங்க நெகட்டிவ் மார்க் கிடைக்கும். தெரியல சார்னு சொல்லிடணும். அது மாதிரி எல்லாம் நமக்கு ஏற்கனவே இன்டர்வியூ பத்தி ஒரு ட்ரைனிங் கொடுத்து அனுப்புனாங்க உள்ள, அதனால எனக்கு இன்டர்வியூ பிரச்சனை ஈஸியா முடியும். இறுதியாக உங்களோட ஒரு தாய்ப்பா ஒரு வார்த்தைகள் புதிய போட்டித் தேர்வாளர்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அதான் நான் முதல்ல சொன்னேன்ல, ஒரு போட்டு வந்தது, அந்த போட்ல ஏறி நான் தப்பிச்சேன். அது மாதிரி உங்களுக்கு இப்போ நம்ம ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி ஒரு போட் மாதிரி வந்திருக்குது, நீங்களும் அதுல ஏறி உட்காந்து பயணம் செஞ்சா உங்களையும் கரை சேர்த்துருவாங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நான் செஞ்சேன், அதை அப்படி செஞ்சேன், அதனால எனக்கு சக்சஸ் ஆச்சு. அது மாதிரி அவங்க சொல்றபடி நீங்க கட்டு அவங்க தர மெட்டீரியல்ஸை படிச்சு கிளாஸ்ல டெஸ்ட் எல்லாம் நல்லா அட்டன் பண்ணி, சும்மா நம்ம பைஸ் கட்டிட்டோம் நமக்கு வேலை கிடைச்சிருந்து உட்காந்துட்டு இருந்தா எனக்கு கிடைக்காது. அந்த நம்ம டயத்தை பயன்படுத்தி அவங்க வரக்கூடிய டைம்ல நம்ம வந்து அவங்க வச்சு எல்லாம் எல்லா டெஸ்ட்டும் எழுதி, டெஸ்ட் எழுதினோம்னா அதுல பேப்பரை தூர போட்டக்கூடாது. அந்த டெஸ்ட்ல நம்ம என்ன தப்பு விட்டோம், ஏன் தப்பு பண்ணிருக்கோம், இது எந்த சப்ஜெக்ட் நமக்கு வீக்கு, அதெல்லாம் பார்த்து நம்ம அந்த சப்ஜெக்ட் எனக்கு பயாலஜி எல்லாம் ரொம்ப வீக்கு, கெமிஸ்ட்ரி எல்லாம் வீக்கு. அப்ப நான் அதெல்லாம் என்ன பண்ணுவேன், அதை கொஞ்சம் எக்ஸஸா கத்துக்குறேன். அது எப்படி கத்துக்குவேன்டா, இந்த சப்ஜெக்ட் உள்ள கேள்வி ப்ரீவியஸ் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அதை பார்ப்பேன். ஜாலா பேட்டா அதெல்லாம் நமக்கு தெரியாது, அதை பத்தி கேள்விகள் எது கேட்டிருக்குன்னு பார்த்து அந்த கேள்விகளை மட்டும் நான் தயார் பண்ணேன். அந்த கொஸ்டின்ல ரிப்பீட் ஆகுது. அது ரிப்பீட் ஆகும்போது நமக்கு வந்து ஒரு பூத்திரல் கணி இந்த மாதிரிலாம் வருதுல்ல, ஒரு அதெல்லாம் பயாலஜில படிக்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலே அந்த மாதிரி சில கேள்விகள் நம்ம அட்டன் பண்ணலாம், நமக்கு ஸ்கோர் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதுல வீக் இருக்கும் அப்படிங்கிறத பத்தி ரொம்ப டீப்பா படிக்காட்டாலும் ஓரளவு மேலோட்டமா பழைய டிஎன்பிஎஸ்சில கேட்ட கொஸ்டினாவது ஓரளவு நம்ம வந்து எழுதுற அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகி போகணும். அப்படின்னு தான் சக்சஸ் உங்களை தேடி வரும், வெற்றி பெற நல்ல வாய்ப்பு உண்டு. அதுக்கு சாருக்கு எல்லா வித அனுபவமும் நமக்கு எல்லாம் பண்ணி கொடுவாங்க. அத்தகைய வாய்ப்பு உங்களுக்கும் கிடைக்க, எனக்கு எடுத்த அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க பிரார்த்தித்து மிக்க மகிழ்ச்சி ஐயா. அவங்க பெர்சிவரன்ஸ், அவங்க பர்சனல் கேரக்டர் என்ன, பர்சனாலிட்டி என்ன அப்படிங்கிறது முத்தாய்ப்பா உங்களுக்கு ரேடியன் எடுத்து வச்சிருக்கு. இந்த மாதிரி பர்சனாலிட்டி உள்ளவர்கள் நிச்சயமா வெற்றி பெறுவார்கள். இந்த போட்டி மிகுந்த இந்த பயிற்சி மைய உலகத்துல உங்களுக்கு குறைந்த கட்டணத்துல நிறைந்த பயிற்சி கொடுக்கக்கூடியது ரேடியன் அப்படிங்கறது ஐயா வாயாலே இப்ப சொல்லியிருக்கிறாங்க. வணக்கம் ஐயா, நன்றி.